சந்தோஷமாக இருக்குது. பயங்கர ஹாப்பி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட இன்னும் நல்லா வந்திருக்கு படம். ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் கழித்து மலையாளம் மக்கள் முன்னாடி 70mm ஸ்க்ரீனில் என்னோட படம் ப்ளே ஆகும்போது ஐ ஃபீல் லைக் ஐம் ஆன் டாப் ஆஃப் த ஸ்கைஸ் ஆனஸ்ட்லி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு பென்சி ப்ரொடக்ஷன், நம்ம பாஸ்க்கு. ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு அந்த அளவுக்கு ஸ்கோப், அந்த அளவுக்கு ஸ்டன்ஸ், டான்ஸ் இருக்கட்டும், அந்த அளவுக்கு கொடுக்குறது. ஏன்னா எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லை ஸ்டன்ஸ் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர். ஏன்னா அவ்வளோ டர்போ மூவி, நான் சொன்ன மாதிரி டர்போ முடிச்சுட்டு அந்த பவரில் தெரியுது, ஸ்க்ரீன்லேயே அந்த பவர் தெரியுது. ஸோ அஷ்கர் இருக்கட்டும், ஷாஹீன் இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்ராவணோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ யூனோ லைக் ஒரு மூவி பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வரும் இல்லை. இமோஷன்ஸ் பார்த்துட்டோம், ஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், டான்ஸ் பார்த்துட்டோம், ஃபேமிலி சென்டிமெண்ட் பார்த்துட்டோம், காமெடி பார்த்துட்டோம். அந்த ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. இது ஏன் படம் இருக்கிறனால சொல்லலை, பட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபீலிங் வருது. தட் ஓகே, ஒரு நல்ல படம் பார்த்தோம்ப்பா, அந்த ஒரு ஃபீல் வந்தது. ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் ஷானு அண்ட் கேமராமேன், சூப்பராக விஷுவல்ஸ் பண்ணியிருக்காங்க சிச்சு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் இந்த படத்தோட ஹிஸ்ட்ரியில் ஐ பின் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் fights and all has come out really well. I heard lot of people clapping and all in the fight scene. And on the bike எடுக்கும்போது because I am new to Malayalam cinema, but still claps பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். அண்ட் நீங்களாம் வரணும், தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் அண்ட் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். தேங்க்யூ. இந்த அன்பு பார்க்கும்போது எப்படி இருக்கு? மல்லியோட இந்த அன்பு பார்க்கும்போது எப்படி இருக்கு? எனக்கு நான் சொன்னேன்ல, லைக் 6-7 இயர்ஸ் கழிச்சு என்னோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு மலையாளம் சினிமாவில். நான் தொடர்ந்து தமிழ் மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். போன படம் வாஸ் 1000 கினாக்கலா, டிஜுமேதன் சாரோட ஹீரோனாக நடித்தேன். 7 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் தமிழில் பிக் பாஸ் பண்ணி, அரண்மனை 3, சிண்ட்ரெலா, டெடி, பகீரா, ஏகப்பட்ட மூவிஸில் பிஸியாக இருக்கிறனால பண்ண முடியல மலையாளமில். ஸோ ஐ ஃபீல் லைக் மலையாளம் மக்களோட லவ் இருக்கட்டும், அவங்களோட பாசம், எஃபெக்ஷன் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். இங்கே வந்தால் என்னோட ஊரை விட ஜாஸ்தி பாசம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் அ ஃபேமிலி யோர். இன்ஃபேக்ட் எஸ்டர்டே நான் என் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கொச்சினில் ஒரு வீடு வாங்கியே ஆகணும். ஐ திங்க் ஐம் கோனா பி ட்ராவலிங் டு கொச்சின் வெரி ஆஃப்டன். இங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி த லவ், ஜென்வின் லவ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் ஆக்சுவலி இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா பென்சி ப்ரொடக்ஷனில் நான் சொல்லணும். நம்ம பாஸ் அப்துல் நாசர் சார் எப்போவுமே என்கிட்ட பேசுகிறது, எனக்கு பழகுறது, கூப்பிட்றது, வீட்டில் லைக் த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எல்லாமே ஒரு மகள் மாதிரி தான். ஸோ என் அம்மா அப்பா எப்போவுமே கேட்பாங்க, ஓ பென்சி ப்ரொடக்ஷனா, ஓகே அப்புறம் நீ போ. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்னொரு செகண்ட் ஃபேமிலி கிடச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இதுவும் நம்ம ஊர் தானே தோணுது எனக்கு. இப்போ ஃபைட் பண்ணுறதுக்காக ஏதாவது ட்ரைனிங் எடுத்தது? ஸோ எனக்கு ஆக்சுவலி ஃபைட் பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ YMCAல நம்ம பாண்டியன் மாஸ்டர் இருக்காங்க, ரொம்ப சீனியர் ஸ்டண்ட் மாஸ்டர் தமிழ் சினிமாவில். பாண்டியன் மாஸ்டர்கிட்ட சிலம்பம், கலரி, அப்புறம் பைக் ஸ்டன்ஸ், கார் ஸ்டன்ஸ் இதெல்லாம் நிறையா ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அண்ட் அதை தாண்டி ஒரு ஜென்ரல் ஒர்க் அவுட் ருட்டீன் இருக்கும், ஃபிட்னஸ் ருட்டீன் இருக்கும். அதை டெய்லி நான் ஃபாலோ பண்ணி, என்னோடய சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதை டெய்லி நான் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் போன மூவியில் நம்ம SAC சார் படம், தளபதி விஜயோடைய அப்பா, நம்ம விஜய் சாருடைய அப்பா, அவங்க படத்தில் டைரெக்ஷனில் நான் ஹீரோனாக நடிக்கும் போது அதில் 3 ஃபைட் சீன் இருந்தது. அந்த ஃபைட் சீன் யாருன்னா கண்ணன் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், ரொம்ப சீனியர் மாஸ்டர் அவங்க. ஸோ அப்போது தான் அந்த ஒரு ஃபைட் தியேட்டரில் ப்ளே பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஓகேப்பா நம்ம நல்லா ஃபைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரியாவில் இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த மூவி பார்த்துட்டு தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ரெனி மேம் இந்த படத்தில் கூப்பிட்டாங்க. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. எனக்கு ரொம்ப இஷ்டம் ஃபைட் சீக்வன்சஸ் பண்ணுறது. பிகாஸ் ஐ ஃபீல் கேர்ள் பவர் அண்ட் விமென் would have strong roles, bold roles சினிமாவில் இன்னும் வரணும். அண்ட் if I can be a part of that, I'm very very blessed. Thank you. Thank you.